வணக்கம் நண்பர்களே. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன்ல முதல் முறையா வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்காங்க. ஓஜிஸ் பேக்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொன்னாரு. இது ஓஜி டீமான்னு எனக்கு தெரியல, பட் இதை கம்பேக்ட் சூப்பர் கிங்ஸ்ன்றதை கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் பாத்தீங்கன்னா போன வருஷம் இருந்த சிஎஸ்கே டீமை விட பெட்டர் தான் நான் சொல்லியிருந்தேன். போன வருஷம் இருந்ததை விட அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பேட்டிங் யூனிட் இல்லை, இந்த வருஷம் நல்ல பேட்டிங் யூனிட் தான், நல்ல ஹிட்டர்ஸ் தான் இருக்காங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதன்படியே பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த 2 மேட்ச்லயும் நல்லா ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் கிட்ட தான் அவங்க நெருக்கி அடிச்சிருந்தாங்க. ஸோ பேட்டிங் ஒரு ஃபார்ம் செட் ஆயிருக்கு. டெவால்ட் பிரவிஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் இப்பவும் நடந்திருக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு பயங்கர கம்பேக் கொடுத்திருக்காரு, செஞ்சுரியில அடிச்சிருக்காரு. அடுத்த மேட்சுமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஆயுஷ் மாத்தனும் நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. சர்ஃப்ராஸ் கான்கிட்டே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவர் நல்ல இன்டென்ட் காமிச்சிட்டு இருக்காரு. சிவன் தூபே அப்பப்போ 6 அடிக்கிறாரு, பட் இன்னும் பெரிய இன்னிங்ஸ் அவர் கிடைக்கல. பட் ஆனா எப்படியாவது 200 ரன்னுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம். இந்த இடத்துல ருத்ராஜ் மட்டும்தான் இன்னும் பெருசா விளையாடல. இன்னும் ருத்ராஜ்க்கு கனெக்ட் ஆகல. ருத்ராஜ் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கேப்டன் அப்படின்னு ஒரு டேங்கை மாட்டிக்கிட்டே பேட்டிங்ல இறங்கும் போது இறங்குற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் அவர் கஷ்டப்படுறாரு. ஸோ தப்பான ஷாட்ஸ் எல்லாம் ஆடிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த கேப்டன் அப்படின்னு டேங்கை மட்டும் மறந்துட்டு பேட்டிங் ஆடினார்னா இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா ருத்ராஜ் நல்ல பேட்டர். இந்த 5 மேட்ச் ஏமாத்தினாலும் அவர் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. சீக்கிரமாவே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும். பவுலிங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஸோ எல்லா பவுலர்ஸும் நல்ல விக்கெட் எடுக்கிற இன்டென்ட்டோட நல்லா பண்றாங்க. ஃபீல்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அகில் ஹுசைனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நூர் அகமது இந்த சீசன்ல முதல் முறையா ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ ருத்ராஜ் கொஞ்சம் பேட்டிங்ல சொதப்பனாலும் இந்த கேப்டன்சி பவுலிங் ரொட்டேஷன்ல நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. ஸோ இந்த சீசன்ல அடுத்த பிளே ஆஃப் போகணும்னா ருத்ராஜ் கண்டினியூஸா இந்த கேப்டன்சியை ஃபாலோ பண்ணணும். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை இப்படியே கொண்டு போனாங்கன்னா சிஎஸ்கே அடுத்த லெவலுக்கு போகும். இந்த டீம் இந்த வருஷம் கப்படிக்குமான்றதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் ஆனா போன வருஷம் அளவுக்கு இல்லாம இந்த வருஷம் அட்லீஸ்ட் பிளே ஆஃபுக்கு போறதுக்காக ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் சிஎஸ்கே இனி வர்ற போட்டிகள்ல எப்படி விளையாடுறாங்க, அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சா நல்லா இருக்கும்ன்றதை அடுத்த சில போட்டிகளுக்கு அப்புறம் பார்க்கலாம்.